வணக்கம். ஜூலை 14ஆம் தேதி புதன்கிழமை பங்குச்சந்தை முடிந்ததற்கு பின் வெளிவந்த சில செய்திகளை விரைவாக பார்க்கலாம். இது இன்னைக்கு இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ நம்ம மதியம் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு 41 புள்ளிகள் அதிகமாக க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 0.26% அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. க்ளோசிங் 15,854. இன்னைக்கு ஓப்பன் முந்தின க்ளோஸ் கிட்டத்தட்ட எங்கே இருந்ததோ அதே இடத்துல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனாக இருந்திருக்கு. அப்புறம் லோவான 15,764, ஹையான 15,877. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 0.24% விழுந்தது. நிஃப்டி பிஇ இன்னைக்கு டேட் படிங்க, ஜூலை 14ஆம் தேதி டேட் படியே 28.5. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் ஃப்ளாட்டாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன செல்லிங் இருந்திருக்குங்க ஸ்டார்டிங் ஒரு மணி நேரத்தில். அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் ஒரு ஸ்ட்ராங் வி ஷேப்டு ரிகவரியில் மேலே கொண்டு போகிறாங்க. ஹையான 15,877 நம்ம முன்ன பார்த்துருக்கோம். 15,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து கொண்டிருக்கு. இப்போ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட எங்கேருந்து விழுந்ததோ நிஃப்டி 8ஆம் தேதிங்க, ஜூலை 8ஆம் தேதி அதே இடத்துல தான் இப்போ கிட்டத்தட்ட இருக்குது நிஃப்டி. ஸோ அதை பிரேக் செய்யணும் அப்படின்னா ஒரு கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க. இன்னும் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்னா என்னன்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக எடுத்துக்காட்டுடன் பார்த்துருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ஆனால் இப்போதைக்கு 15,900 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்து கொண்டிருக்கு 15 மினிட் சார்ட்டில். செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் ஐடி செக்டர் கலக்கியிருக்காங்க. இன்றைக்கி நிஃப்டியுடைய கெய்னர்ஸ்லையும் ஐடி ஸ்டாக்ஸ் நிறையா இருக்குது. அது பின்வரும் ஸ்லைட்ஸில் பார்க்கலாம். ஐடி செக்டர் 3% அதிகரித்தது. ஃபார்மா 0.32% அதிகரித்தது. மீடியா 0.2% அதிகரித்தது. மெட்டல் செக்டர், பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க், எஃப்எம்சிஜி ஃப்ளாட்டாக இருந்தது. ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.2% விழுந்தது. ஆட்டோ 0.3% விழுந்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் 0.5%. ரியாலிட்டி செக்டர் கிட்டத்தட்ட 1% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். விப்ரோ 7% அதிகரித்தது. டெக் மஹிந்திரா 2.5, இன்ஃபோசிஸ் 2%, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் 2%, எல்என்டி கிட்டத்தட்ட 2%. ஸோ டாப் 5ல் 4 ஐடி கம்பெனிகள் இருக்குது. டாப் 5 லூசர்ஸ் நிஃப்டியில் பார்க்கும்போது மாருதி 1.4% விழுந்தது. மாருதி குறித்து ஒரு நியூஸ் நம்ம பார்த்துருந்தோங்க மதியம் வீடியோவில். அதானி போர்ட்ஸ் 1% விழுந்தது. இந்துஸ்தான் யூனிலீவர் 1%, நெஸ்லே இந்தியா 1%, டைட்டன் கிட்டத்தட்ட 1% விழுந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. மத்திய அரசு ஊழியர்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க மத்திய அரசாங்கம். 28% உயர்த்தியிருக்காங்க 17% இருந்து. சில ஸ்டாக்ஸ் உன்னிப்பாக இதை கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. குறிப்பாக ஹவுஸ் ஹோல்டு ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கக்கூடிய கம்பெனி மற்றும் 2 வீலர் 4 வீலர் தயாரிக்கக்கூடிய கம்பெனிகளும் இதை உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவந்தல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு ஆர்டர் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. கம்பெனிக்கு லாக்ஹீட் மார்டின் கார்பரேஷன் கிட்டேருந்து $19,80,000 மதிப்பான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஹட்சன் ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ், நம்ம அருண் ஐஸ்கிரீம், ஐபேக்கோ போன்ற ப்ராடக்ட்ஸை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. ஆரோக்கிய பால் பிராண்ட் இவங்களுடையது தான். அவங்க இன்னைக்கு Q1 ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கூடவே டிவிடெண்டும் அறிவிச்சிருக்காங்க. ஒரு ஷேருக்கு ₹6 நிர்ணயிச்சிருக்காங்க கம்பெனி. ரெக்கார்ட் டேட்டாக ஜூலை 23ஆம் தேதி. ஆகஸ்ட் 13 இல்லை அதற்கு முன்பு இந்த டிவிடெண்ட் பேமெண்ட் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கும்போது ரெவென்யூ Q-on-Q கிட்டத்தட்ட 2% விழுந்திருக்கு. ரெவென்யூ இயர் 21% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் Q-on-Q கிட்டத்தட்ட 2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் இயர் கிட்டத்தட்ட 4% அதிகரிச்சிருக்கு. Q-on-Qன்றது இந்த குவார்ட்டருடன் போன குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. இயர்ன்றது இந்த குவார்ட்டருடன் போன வருடம் இதே குவார்ட்டரை கம்பேர் செய்கிறது. நமக்கு ஞாபகம் இருக்கும், போன வருடம் இதே குவார்ட்டரில் கொரோனா கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தது. ஃபண்ட் ரைசிங்கான அப்ரூவலும் போர்டு வழங்கியிருக்காங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்ஸ் வழியாக ₹700 கோடி வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்கான ஒப்புதல் கிடைச்சிருக்கு. ஆதித்யா விஷன் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி 69வது ஷோரூமை பீகாரில் திறக்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க.
டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் அமெரிக்காவில் குறிப்பாக அரிசோனான்ற மாநிலம்னு நினைக்கிறேங்க. அரிசோனா மாநிலத்தில் $300 மில்லியன் 2026 இன்வெஸ்ட் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இண்டோ நேஷனல் லிமிடெட் கம்பெனி உடைய ஷேர்ஸை ஹெச்டிஎஃப்சி பேங்க் வித்திருக்காங்க. இன்னைக்கு 54,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $1079.32. இண்டோ நேஷனல் லிமிடெட் கம்பெனி நம்ம நிப்போ பேட்டரிஸ் தயாரிக்கிற கம்பெனி. கேஆர்பிஎல் லிமிடெட் கம்பெனி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி பிராண்ட் இவங்களுதுன்னு நினைக்கிறேங்க. என்ன அப்டேட்டுன்னு பார்க்கும்போது முன்னவே நம்ம செய்தி பார்த்துருந்தோம். பஞ்சாப் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இவங்களுடைய பஞ்சாபில் இருக்கிற ஒரு உற்பத்தி ஆலையை மூட வேண்டும்னு அறிவிச்சிருந்தாங்க. அதை எதிர்த்து இவங்க மேல்முறையீடு செஞ்சுருந்தாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. இப்போ என்ன அப்டேட்னா அந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்கு என்ன நிலைமை இருக்கோ அதை தொடரலாம்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது அங்கே வேலை போய்கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய புரிதல். கேப்லன் பாயிண்ட் லேபரேட்டரிஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து அவங்களுடைய ஒரு மருந்துக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. மைக்ரேன் சிகிச்சைக்கான மருந்து. இன்ஃபோசிஸ் அவங்களுடைய Q1 ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. டிவிடெண்ட் எதுவும் என் கண்ணுக்கு தென்படலைங்க. அவங்க ப்ரெஸ் ரிலீஸும் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி ரெவென்யூ பார்த்தீங்கன்னா குவார்டர் ஆன் குவார்டர் 4.7% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் 21.2% அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க பிரில்லியன்ட் பேசிக்ஸ் குரூப் கம்பெனிஸ் 2 கம்பெனிஸ் இருக்குங்க. பிரில்லியன்ட் பேசிக்ஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் மற்றும் பிரில்லியன்ட் பேசிக்ஸ் லிமிடெடை அவங்க கூட இணைக்கிறாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் 1.2% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் 25% அதிகரிச்சிருக்கு. கிராஃப்ட்ஸ்மேன்ஸ் ஆட்டோமேஷன் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அக்டோபர் 2007 கிராஃப்ட்ஸ்மேன் ஆட்டோமேஷன் கம்பெனி மிட்சுபிஷி கம்பெனியுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க இந்தியாவில். எதற்குரிய பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் மிஷின்ஸ் மற்றும் லேசர் கட்டிங் மிஷின்ஸ் விற்பனை மற்றும் சேவை செய்வதான பிஸ்னஸ். அதை இன்னைக்கு அவங்க ரத்து செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. ஜம்ப் நெட்வொர்க்ஸ் லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எஸ்ஆர் இந்தியா லிமிடெட் இன்னைக்கு விற்பனை செஞ்சுருக்காங்க. 8,25,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $9.97. பென்டா கோல்டு லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸும் எஸ்ஆர் இந்தியா லிமிடெட் விற்பனை செஞ்சுருக்காங்க. 1,68,000 ஷேர்ஸ். ஒரு ஷேருடைய விலை $93.50. மேக்ஸ் இந்தியா லிமிடெட் கம்பெனியுடைய ஷேர்ஸை எக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா விற்பனை செஞ்சுருக்காங்க. எக்விட்டி இன்டெலிஜென்ஸ் இந்தியா பொரிஞ்சு வெல்லியத் நடத்தக்கூடிய கம்பெனிங்க. பொரிஞ்சு வெல்லியத் இந்தியாவில் ஒரு பிரபலமான இன்வெஸ்டர். 3 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செஞ்சுருக்காங்க. ஒரு ஷேருடைய விலை $75.60. விகாஸ் லைஃப் கேர் கம்பெனி ஆத்விக் லேபரேட்டரிஸ் லிமிடெட்டில் 22% வாங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. மேரிகோ லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. நம்ம பேராஷூட் எண்ணெய் பிராண்ட் இவங்களுடையது தாங்க. அவங்க ஆப்காஸ் நேச்சுரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் 60% ஸ்டேக் வாங்க போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக எவ்வளவு தொகை செலவு பண்ண போகிறாங்கன்றது வெளியிடலை. இந்த ஆப்காஸ் நேச்சுரல் பிரைவேட் லிமிடெட் ஜஸ்ட் ஹெர்ப்ஸ்ன்ற பிராண்ட் வச்சுருக்காங்க. பியூட்டி அண்ட் பர்சனல் கேர் கேட்டகரியை சார்ந்த கம்பெனி. ஆக்சிஸ் பேங்க் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ட்விட்டரில் மதன்லால் தரியான்றவர் கம்பெனி மீது அவதூறு பரப்புறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. ட்விட்டரில் இந்த மதன்லால் தரியான்றவர் 2 சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர்ஸ் ஆக்சிஸ் பேங்க் உடையது ரிசைன் செஞ்சுருக்காங்கன்ற மாதிரி ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. இது வேணுன்ட்டே அவர் செய்கிறாரு. கம்பெனி மீது அவதூறு பரப்புறாரு. அது மட்டும் இல்லாமல் கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸை மேனுப்புலேட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாருன்ற குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க கம்பெனி. ஜொமேட்டோ ஐபிஓ இன்னைக்கு ஓப்பன் ஆனது. ரீட்டைல் கேட்டகரிக்கு 2.7 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. ஆனால் நம்ம மனதில் கொள்ள வேண்டியது 10% ரிசர்வேஷன் மட்டும்தான் இருக்குது ரீட்டைல் கேட்டகரிக்கு. இது குறித்து நம்ம டீட்டெயிலாக வேறொரு வீடியோ பண்ணியிருக்கோம் ஜொமேட்டோ ஐபிஓ குறித்து, அவங்களுடைய ஃபினான்ஷியல் டேட்டா குறித்து. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனியாக இவங்க வராங்க லிஸ்டிங்க்கு. இந்தியன் ஷிப்பிங் கம்பெனிஸ்க்கு மானியம் வழங்க இன்னைக்கு இந்திய அரசாங்கம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. கேபினட் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டிற்கு 1,624 கோடி ரூபாய் மதிப்பிற்கான மானியம் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. மானியம் கொடுப்பதற்கான நிறைய கிரைட்டீரியாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என் குறுகிய அறிவுக்கு அது எட்டலைங்க. ஸோ நாளைக்கு இந்தியன் ஷிப்பிங் கம்பெனி ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸில் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
ஆர்பிஐ தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னு பார்க்கும்போது, மாஸ்டர் கார்டை அவங்க பேன் செய்கிறாங்க. இனிமேல்ட்டு அவங்க யாருக்கும் கிரெடிட் கார்டு இஷ்யூ செய்யக்கூடாது ஜூலை 22ஆம் தேதியிலிருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இந்த தடைன்னு பார்க்கும்போது, கம்பெனி அதாவது மாஸ்டர் கார்டு ஆர்பிஐ சொன்ன ரூல்ஸை பின்பற்றவில்லை. அவங்க ஸ்டோரேஜ் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டம் டேட்டா அப்படின்றது இந்தியாவில் தான் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மாஸ்டர் கார்டு அது கேட்கல. கால அவகாசமும் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. இருந்தும் மாஸ்டர் கார்டு அது பின்பற்றலை. அவங்க டேட்டாவை இந்தியாவுக்கு வெளியே தான் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க போல தெரியுதுங்க. அதனால தான் இந்த தடை கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் இதே போன்ற தடை அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் பேங்கிங் கார்ப்பரேஷனுக்கும் டைனர்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கும் ஆர்பிஐ வழங்கியது. நாளைக்கு ஜூலை 15ஆம் தேதி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகள் ஏஞ்சல் புரோக்கிங், சியன்ட், எல்என்டி இன்ஃபோடெக், டாடா எல்எக்ஸி, டாடா ஸ்டீல் லாங் மற்றும் விப்ரோ. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, இன்னைக்கு வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். காயா 19% அதிகரித்தது, 180% வால்யூம் அதிகரிப்பு. ஆலிசான் கேஸ்டாலாய் 15% ஷேர் பிரைஸும் 491% வால்யூம் அதிகரிப்பு. கேம்ஸ் 15% ஷேர் பிரைஸ், 677% வால்யூம் அதிகரிப்பு. ஜோடியாக் க்ளோத்திங் 14% ஷேர் பிரைஸும் 695% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் 12% ஷேர் பிரைஸ் அதிகரிப்பு, 261% வால்யூம் அதிகரிப்பு. ஏரிஸ் ஆக்ரோ 12% ஷேர் பிரைஸும் 466% வால்யூம் அதிகரிப்பு. பாரத் கியர்ஸ் 12% ஷேர் பிரைஸ், 1563% வால்யூம் அதிகரிப்பு. ஜேஎம் ஃபினான்ஷியல் 11% ஷேர் பிரைஸும் 1202% வால்யூம் அதிகரிப்பு. ஜேகுமார் இன்ஃப்ரா 11% ஷேர் பிரைஸும் 1388% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ராணி பிரேக் 7.6% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 332% வால்யூம் அதிகரிப்பு. குவெஸ்கார்ப் 6% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 1600% வால்யூம் அதிகரிப்பு. மாவானா சுகர்ஸ் 5% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சி, 437% வால்யூம் அதிகரிப்பு. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 3% ஷேர் பிரைஸ் விழுந்தது, 101% வால்யூம் அதிகரித்தது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.